பண்டி பண்டி ரொம்ப பயமா இருக்கு பண்டி. இன்னைக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருவாங்கல்ல. எங்க அம்மா வேற என்ன 90க்கு மேல வாங்க சொல்லிருக்காங்க. வாங்கலைனா எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். என்ன நிறைய பேர் ஆப்சென்ட் மாதிரி தெரியுது. இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறோங்கிறதுனால நிறைய பேர் லீவ் போட்டாங்களா? உங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் மார்க் ஷீட்டாக கொடுக்குறேன். ஓகே ஓகே மேம். பண்டி பிரசன்ட் மேம். நான்சி பிரசன்ட் மேம். ரோஸ் பிரசன்ட் மேம். பப்ளி பிரசன்ட் மேம். டிம்பிள் Yes, லிலி ma'am. லோட்டஸ் வந்திருக்காங்க. புஷ்பா ரெட் வெல்வெட் வந்திருக்காங்க. எங்க அந்த ஹேமாவை காணோம்? ஏய் டிம்பிள், நீ தானே ஹேமா வீட்டு பக்கத்துல இருக்க, உன்னை தான் கேக்குறாங்க. மேம், ஹேமாக்கு உடம்பு சரியில்லை மேம், ஃபீவர் மேம், அதனால அவ லீவ் போட்டுட்டா மேம். பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஹேமாவை தவிர எல்லாரும் வந்துட்டீங்க. இந்த மாதிரி தான் ரெகுலரா ஸ்கூலுக்கு வரணும். அப்பதான் நம்ம எடுக்கிற லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆன்சர் ஷீட் கொடுத்துடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க மேம். வா சிண்டு, பிரின்சிபல் கூப்பிட்டாங்களா? இப்போ தானே பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னவா இருக்கும்? ஒருவேளை எக்ஸாம் பற்றியா இருக்குமோ? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் குவைட்டாக இருங்க. நான் போய் பிரின்சிபல் மேமை பார்த்துட்டு வந்துடுவேன். காரிடார்லேருந்து உங்கள் கிளாஸ்லேருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதில்ல? நான் போயிட்டு 2 மினிட்ஸில் வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருங்க. ஏ நான்சி, அங்க பாரு, நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டேபிள் மேல தான் வச்சிருக்காங்க. ஏ பண்டி, சொன்னா கேளு, அதை போய் எடுக்காத. மேம்க்கு ரொம்ப கோபம் வந்துடும். லாஸ்ட் டைம் நீ இப்படி தானே பண்ண. மேம் வர்றக்குள்ள நான் பார்த்துட்டு வந்துடுவேன். என்னது இது? மேல புக்கு வச்சிருக்காங்க. யாரோட பேப்பரா இருக்கும்? ஐயோ, யார் இது கோடு கோடா போட்டிருக்கிறது? என்னோட பேப்பர் இதுல எங்க இருக்குன்னு தெரியலையே. மை காட் பண்டி, மேம் வர்ற மாதிரி இருக்கு. ஏய் இங்க பாருங்க, லில்லி 100 out of 100 வாங்கியிருக்கா. நான்சி, உன்னோட பேப்பர் அடுத்ததா இருக்கு. ஏ பண்டி, அங்க பாரு, மேம் வர்றாங்க. பண்டி, சீக்கிரமா கீழ இறங்கி வா. ஏ நான்சி, ஒரு நிமிஷம் விட்டுருந்தா நான் பார்த்திருப்பேன். அதுக்குள்ள இப்படி பயப்படுத்தி கூப்பிட்டியே. பரவாயில்லையே, நான் போயிட்டு வர வரைக்கும் குவைட்டாக தான் இருக்கீங்க. இந்த மாதிரி தான் டிசிப்ளினோடு இருக்கணும். ஓகேம்மா, பிரின்சிபல் மேம் என்ன சொன்னாங்கங்கிறத நான் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்னது இது? எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த மாதிரி தெரியுது. உங்ககிட்ட நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன்ல, யாரும் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு. மேம், ஜன்னல் வழியா பயங்கரமா காத்தடிக்குது மேம், அதனாலதான் மேம் பறந்துருச்சு. ஓகே, ஒவ்வொருத்தருக்கா இப்போ பேப்பர் கொடுக்க போகிறேன். நீங்கள் யாரும் வர வேண்டாம், உங்கள் பிளேஸ்லேயே இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் யார்? பண்டி. வெரி பேட், 9 out of 100. என்னாச்சு பண்டி, இதை விட கம்மியாக வாங்க முடியலையா? 100க்கு எப்படி பண்டி 9 வாங்க முடிஞ்சிச்சு? ஒருவேளை தெரியாமல் மறந்து போய் கரெக்டான ஆன்சர் எழுதிட்டியா? கமோன், ஆன்சர் பண்ண, உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன். மேம், அது வந்து நான் நல்லா தான் மேம் படிச்சிருந்தேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எனக்கு ஹை ஃபீவர் வந்துருச்சு மேம், அதான் மேம் படிக்க முடியல. பண்டி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதே ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மட்டும் படித்தா பத்தாது, ஃபஸ்ட்டு டேலேருந்து படித்து வைக்கணும். சரி சரி உட்காரு. அடுத்தது யாருது? எல்லா பேப்பர்ஸும் கலைஞ்ச மாதிரி இருக்குது. கேட்டால் காற்றுக்கு பறந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. நான்சி 81 out of 100. வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஏ புஷ்பா, பாத்தியா? இந்த நான்சி படிக்கவே இல்லை, நல்லா எழுதலன்னு சொல்லிட்டு இப்போ 100க்கு 81 மார்க்ஸ் வாங்கியிருக்கா. மேம், இந்த டைம் நான் நல்லா தான் மேம் எழுதினேன். 90க்கு மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மேம். எங்கள் அம்மா கிட்ட கூட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் மேம். உன்னோட பேப்பர் பார்த்தேன் நான்சி, ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். அடிச்சு எழுதியிருக்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணினா அடுத்த டைம் நீ 100 out of 100 வாங்கலாம். இந்த டைம் நீ நல்லா தான் பண்ணியிருக்க. உட்காரு நான்சி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்த பேப்பர் யாருதுன்னு பார்க்கலாமா? யாரோடது இது? வாவ், வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்கம்மா. புஷ்பா 2 out of 100. என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கலாமா? உன்னோட ஆன்சர் ஷீட்டை தான் ரீட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். புஷ்பா, முதல்ல டெஸ்க்லேருந்து எந்திரிச்சு நில்லு. மேம், நான் நல்லா தான் மேம் எழுதியிருக்கேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நேஷ்னல் பேர்ட் என்னம்மா? பீகாக் மேம். ஐயோ மேம், நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் க்ரோவா இருக்கிறதால காக்கா தான் நம்ம நேஷனல் பேர்ட் நினைச்சிட்டேன் மேம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நேஷ்னல் அனிமல் மங்கின்னு போட்டிருக்க. மேம், அது வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது டவுட்டா இருந்துச்சு மேம், அதனால நான் ரெட் வெல்வெட் கிட்ட கேட்டேன் மேம். அவ தான் மேம் மங்கின்னு சொன்னா, அதனால தான் மேம் எழுதினேன். இல்லாட்டி நான் வந்து வேற தான் மேம் எழுதியிருப்பேன். மேம், நான் படிச்சுட்டு இருந்தப்ப அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்ததுனால மங்கின்னு சொல்லி திட்டினேன் மேம். அதை போய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் மேம், நம்ம நேஷனல் அனிமல் வந்து டைகர் தான் மேம். மேம் வேணும்னே ஆன்சர் தெரிஞ்சுட்டே எனக்கு தப்பான ஆன்சர் சொல்லி எனக்கு கம்மி மார்க் வாங்க வச்சிருக்கா மேம். ஸ்டாப் இட் புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட். விட்டா பேசிட்டே போவீங்க போல இருக்கு. புஷ்பா, உனக்கு எல்லா ஆன்சர்ஸுமே புக்கில் இருக்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ ரெட் வெல்வெட் கிட்ட கேட்டுட்டு இருக்க? சரி, அதை விடு. ஃபாதர் ஆஃப் த நேஷன் கேட்டிருந்தா மாணிக்கம்னு ஏதோ பேர் எழுதியிருக்க.
ஐயோ மேம், நீங்க என்னோட ஃபாதர் பேர் கேக்குறீங்கன்னு நினைச்சு எழுதிட்டேன் மேம். ஆனா எனக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்திஜின்னு தெரியும் மேம். பாதி கொஷினுக்கு உனக்கு ஆன்சர் தெரியறதில்ல. அப்படி மீறி ஆன்சர் தெரிஞ்சா நீ கொஷினை படிக்காம தப்பான ஆன்சர் எழுதுறது. உன்னை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல புஷ்பா. உங்கள் பேரண்ட்ஸாலையும் உன்னை படிக்க வைக்க முடியல, இங்கே ஸ்கூல்லையும் படிக்க வைக்க முடியல. உனக்காக தான் நம்ம பிரின்சிபல் மேம் புதுசாக ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. அதை என்னன்னு எக்ஸாம் பேப்பர் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். நீ இப்போ உட்காரு. நான்சி, இதை பாஸ் பண்ணு. போச்சு நான்சி, இந்த புஷ்பாவால நம்ம எல்லாரும் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பேப்பர் யாருன்னு பார்த்தரலாம். ரோஸ் 100 out of 100. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் ரோஸ் ரொம்ப கிளியரா எழுதியிருக்கா. ஏ சூப்பர் ரோஸ், உடம்பு சரியில்லாம இருந்து கூட 100 வாங்கிட்டியே. உன்ன மாதிரி தான்ப்பா இருக்கணும். நான் தான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 100 வாங்க முடியல. நீங்க எல்லாரும் எவ்வளோ நீட்டா எழுதணும்னு ரோஸ் பேப்பரை வாங்கி ஒரு தடவை கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். ஓகே, அவ்வளோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கு. ஆன்சர்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. அடித்தல் திருத்தல் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்டே போனா தான் ரோஸ் பேப்பரை பார்க்க முடியும். ரோஸ் ரோஸ், உன்னோட பேப்பர் எடுத்து கொண்டு போய் பார்க்கட்டுமா? புஷ்பா, உன்னை கிளாஸ் நடக்க பார்க்க சொல்லலை. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பிரேக் பீரியடில் லஞ்ச் பீரியடில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ எல்லாரும் வாங்கி பாருங்க. இப்போ போய் உன்னோட இடத்துல உட்காரு போ. ரோஸ், நான் இப்பவே சொல்லி வச்சுட்டேன். நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் உன்னோட பேப்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே புஷ்பா, நான் உனக்கே கொடுக்குறேன். நீ போய் உட்காரு. சரி, அடுத்த பேப்பர் யாருதுன்னு பார்த்துடலாமா? லோட்டஸ் 99 out of 100. வெரி குட்மா, எக்ஸலண்ட். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க லோட்டஸ்க்கு. டிம்பிள், இதை லோட்டஸ்க்கு பாஸ் பண்ணு. ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தப்பாக போட்டுட்டேன். மற்றபடிக்கு 10 மார்க் கொஷின், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் லோட்டஸ் 80 தானே வாங்கியிருந்தேன். இந்த டைம் எப்படி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? மேம், நான் ரோஸ் லில்லி எல்லாருமே சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணோம் மேம். அதனால தான் மேம் இந்த டைம் என்னால் நல்ல மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. வெரி குட். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம்ல. நீங்கள் ஏன் பண்டியையும் நான்சி எல்லாத்தையும் சேர்த்து படிக்கக்கூடாது? பாவம், பண்டி மட்டும் எப்பவுமே எல்லா எக்ஸாம்லேயும் கம்மி மார்க் வாங்கிட்டு இருக்கான்ல. மேம், நாங்கள் எல்லாருமே எப்பவுமே பண்டி வீட்டில் தான் மேம் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுவோம். பண்டியையும் சேர்த்துட்டு தான் மேம் படிப்போம். ஓ, குரூப் ஸ்டடீஸ் பண்ணியே பண்டி 9 தான் வாங்கியிருக்காரா? இதுக்கு மேலே பண்டி, நீ என் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணாலும் உன்னால் இதை விட அதிக மார்க் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தான் பிரின்சிபல் மேம் சூப்பரான ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. லோட்டஸ், நீ உட்காருமா. ஏ பண்டி, போச்சு, நம்மளும் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் மேம் நம்மளை பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க. டிம்பிள் 29 out of 100. 1 மார்க் வாங்கியிருந்தா பாஸ் பண்ணிருக்கலாம். என்னாச்சு டிம்பிள் இந்த டைம்? மேம், நான் நல்லா தான் மேம் படித்தேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்னோட புக் எல்லாத்தையுமே வந்து ஸ்கூலில் வச்சுட்டு போயிட்டேன் மேம். அதனால தான் மேம் படிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நல்லா வாங்கிடுவேன் மேம். என்னது, புக் எல்லாத்தையும் ஸ்கூல்லேயே வச்சுட்டு போயிட்டீங்களா? என்னம்மா இது, 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, இது எல்லாத்தையும் கூட உங்களுக்கு சொல்லி தரணுமா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு 10th இந்த மாதிரி பப்ளிக்கில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி சரி, உட்காருங்க. அடுத்தது யாரு? இன்னும் இன்னைக்கு வேற கிளாஸ் வேற எடுக்க வேண்டியதா இருக்கு. நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. பண்டி, எல்லாத்தோட பேப்பரும் தான் கொடுத்துட்டாங்கல்ல, இன்னும் யாரோடது இருக்கு? என்னது இது? ஏதோ பேப்பர்ல கோடா போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஓ, ரெட் வெல்வெட்டா? நினைச்சேன். யாரோ தெரியாம உனக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க. உனக்கு ஆக்சுவலி 0 தான் போட்டிருக்கணும். தமிழ் மேம் கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ண சொன்னேன். அவங்க நேம் எழுதுனதுக்காக 1 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்டி, இந்த ஆன்சர் ஷீட்டை பாஸ் பண்ணு. கமான் ரெட் வெல்வெட், ஆன்சர் பண்ணு. மேம், அது வந்து சூப்பர்வைசர் வந்து மார்ஜின் போட்டு எழுத சொன்னாரு மேம். அதை போட்டுட்டு இருக்கறக்குள்ள பெல் அடிச்சிருச்சு மேம். அதனால தான் மேம். உங்ககிட்ட பேசி யூஸ் இல்லை. ஓகே, அடுத்த பேப்பர் யாருது? இதுதான் லாஸ்ட் பேப்பர். லில்லி, வெரி குட்மா, 100 out of 100. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்லேயே வச்சு லில்லி, லோட்டஸ், ரோஸ், அதுக்கப்புறம் நான்சி, இந்த 4 பேர் மட்டும்தான் நல்லா படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக நல்லா படிக்கிறாங்க. அவங்களுடைய டிசிப்ளினும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிரின்சிபல் மேம் என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, படிக்காத ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரையும் படிக்கிற ஸ்டூடெண்ட் பக்கத்தில் உட்கார வச்சா அவங்களும் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் பக்கத்துல தான் மேம் உட்கார்ந்துருக்கேன். கரெக்ட் தான் பண்டி. உனக்கு நான் தனியாக வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம புஷ்பா, ரெட் வெல்வெட் இவங்களோட பிளேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாமா? அந்த பக்கம் லில்லி, லோட்டஸ் 2 பேரும் நல்லா படிக்கிறவங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டிம்பிள், பப்ளி 2 பேருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். லில்லி, நீ வந்து முன்னாடி உட்காரு. பப்ளி ஆர் டிம்பிள், நீங்கள் 2 பேருத்துல யாரோ ஒருத்தர் பின்னாடி போங்க. மேம், நான் பின்னாடி போய்க்கிறேன் மேம். மேம், எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நான் லோட்டஸ் பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிறேன் மேம். வெரி குட். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் உட்காரணும். பப்ளி லோட்டஸ் பக்கத்தில் உட்காருவா, டிம்பிள் லில்லி பக்கத்தில் உட்காருவா. உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லில்லி, லோட்டஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் டெஸ்க்கு வரலாமா? ரோஸ், நீ பின்னாடி போய் ரெட் வெல்வெட் கிட்ட உட்காரு. ரெட் வெல்வெட் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ பண்ணணும் ரோஸ். ஓகே மேம். ரெட் வெல்வெட் ஏதாவது டவுட் கேட்டா நான் லஞ்ச் பீரியட்ல கிளியர் பண்ணி தர்றேன் மேம். ஐயோ நான்சி மேம், அடுத்தது நம்ம டெஸ்க்கு தான் வர போறாங்க நான்சி. ஓகே,
ரோஸ் வந்து ரெட் வெல்வெட் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அந்த பக்கம் லோட்டஸும் பப்ளியும் உட்காந்துருக்காங்க. லில்லி அண்ட் டிம்பிள் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்க் நான்சி அண்ட் பண்டி. இவங்க 2 பேர்த்த என்ன பண்ணலாம்? புஷ்பா வேற இருக்கா. புஷ்பாவை எங்கே உட்கார வைக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸோட உட்கார வச்சா நீங்கள் சுத்தமாக படிக்கிறதே கிடையாது. மாற்றி தான் உட்கார வைக்கணும். மேம் இந்த கிளாஸ்ல எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். ரோஸும் என்னோட ஃப்ரெண்டு தான். லில்லி லோட்டஸ் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். ஓ, இந்த கிளாஸ்ல யார் பக்கத்தில் உட்கார வச்சாலும் நீ இப்படி தான் படிப்பேன்னு சொல்ற. அப்போ ஒன்று பண்ணலாமா? உன்னை ஏ செக்ஷன்ல இருந்து பி செக்ஷன் மாத்திடலாமா பண்டி? மேம் ப்ளீஸ் மேம், இந்த கிளாஸ்லயே எங்களை எங்க வேணாலும் உட்கார வைங்க மேம். ஆனா பி செக்ஷன் மட்டும் மாத்தாதீங்க மேம், ப்ளீஸ் மேம். சரி, ஒன்று பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, நீங்கள் 2 பேர் பி செக்ஷன் போயிடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 பேர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. 2ல் என்ன பண்ணுறீங்க? ஐயோ மேம் ப்ளீஸ் மேம், நான் அடுத்த டைம்ல இருந்து கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பேன் மேம். ப்ளீஸ் மேம், இந்த ஒரு டைம் விட்டுருங்க மேம். நோ பண்டி, இது என்னோட முடிவு கிடையாது, பிரின்சிபல் மேமோட முடிவு தான்.